நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளாக கட்டப்படாமலே இருக்குது. இது ஏன் கட்டலை அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து போதுமான பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நிறைய கடன் வச்சுருந்த அந்த நடிகர் சங்கத்துக்கோட கடனை வந்து வெளிநாட்டில் போய் நிறைய விழாக்கள்லாம் நடத்தி வந்து அவர் வந்து அந்த கடனை வந்து தீர்த்தார். அவரை வெளியே போகும்போது நிறைய காசும் வச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த கட்டடத்தை கட்டிடணும் அப்படின்னு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கட்டிடத்தை அவங்களால கட்ட முடியல. இதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நடிகர் விஷால் வேலை பெருசாக ஜம்பமாக சொல்லியிருக்காரு. நான் நடிகர் சங்கத்தை கட்டிடத்தை கட்டின பின்னாடி தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வேறு அவர் சொல்லியிருக்காரு. அந்த நடிகர் சங்க கட்டடம் எப்போ கட்டுறது, இவர் எப்போ கல்யாணம் பண்ணுறது, வயசாகிடும், அது வேறு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. நம்ம பேங்க்கில் கடன் வாங்கி வந்து இந்த கட்டடத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சரி பேங்க்கில் கடன் வாங்கலாம். பேங்க்கில் கடன் வாங்கினா அந்த கடனை யார் கட்டுவா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அப்போ புதுசாக ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம், ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ஒரு டெபாசிட் பண்ணி அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர காசை வச்சு நம்ம வந்து இந்த நடிகர் சங்க கடனை வச்சு கட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்படி யோசிக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி எல்லா நடிகர்களும் நம்ம பெரிய ஆட்களாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குறாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம ஆளுக்கு 1 கோடி ரூபா வாங்கி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. பேசின வகையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் 1 கோடி ரூபா கொடுத்து, இந்தப்பா என் காசு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது நீங்கள் மற்ற கலெக்ஷன்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. விஷால் வந்து எந்த ஒரு காசும் கொடுக்குற மாதிரி அவர் ஐடியாவே இல்லையா, அதுக்கு உண்டான பேச்சே இல்லையா. இரண்டாவதாக வந்து ரஜினிகாந்தில் போயிருக்காங்க. ரஜினிகாந்தில் போய் இந்த மாதிரி 1 கோடி ரூபா வேணும், இந்த மாதிரி கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கு உண்டான எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ எந்த ஒரு பதிலோ சொல்லலை அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இது எப்படி இருக்குதுன்னு தெரியல. இனி வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அவங்க ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து நடிகர் சங்க கட்டத்தை கட்டினாலே வந்து வேலை முடிஞ்சது. ஆனால் அந்த மாதிரி வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை அப்படி